தொடர்ந்து மற்ற கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. குறிப்பிட்டு அதிமுக எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவிற்கா இருக்கட்டும், அதேபோல நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், ஒழிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபிக்கு அந்த அளவுக்கு அனுமதி கொடுத்து, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. பிஜேபி நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்ட்டு தான் நமக்கு தெரிய வருது. திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், அதேபோல அதை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சிகள் போராடினா கூட அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அதற்கு அந்த பேரணிகளுக்கு அனுமதி கொடுக்க மாட்றாங்க. ஆனால் பிஜேபிக்கு அனுமதி கொடுக்குறாங்க. ஆர்எஸ்எஸ் பேரணி அதிமுக ஆட்சி காலத்தை விட திமுக ஆட்சி காலத்தில் தான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் பேரணியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமாக இருக்கட்டும், மோகன் பகவத் அவர்கள் வந்தாங்க. ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவரை வழி அனுப்பி வச்சது. அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த பயிற்சி முகாம், ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாமை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்தது திமுக அரசு தான், ஸ்டாலின் அரசு தான், இந்த திராவிட மாடல் அரசு தான். அவங்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா பரந்தூர் விமான நிலையம் வேண்டான்னு போராடக்கூடிய மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஏகனாபுரம் போகிறதுக்கு, அந்த ஏகனாபுரம் ஊருக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு தடை போட்டாங்க. அந்த மக்களை போய் சந்திக்கக்கூடாது, அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு தான் தலைவர் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கல. அதன் பிறகு தான் ஒரு மண்டபத்தில் அந்த ஊரை சேர்ந்த மக்களை அழைத்து அங்கே தான் தலைவர் அவர்களை பார்க்க அனுமதிச்சாங்க. அதே போல் தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அஜித்குமார் அவர்களுடைய மரணம், சிவகங்கை அஜித்குமார் அவர்கள் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம், அதற்கு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டால் அனுமதி இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, ஏற்கனவே கேட்டுட்டாங்க. இந்த சாலையில் நடத்தக்கூடாது, அந்த சாலையில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனுமதியே கொடுக்கல. இறுதியாக நீதிமன்றம் போயிட்டு தான் அந்த அனுமதி வாங்க முடிஞ்சுது. அந்த ஒரு சம்பவமாக இருக்கட்டும். தொடர்ந்து 2வது ஆண்டு தொடக்க விழா, அதற்கு கூட மண்டபங்கள் கிடைக்கல அப்படின்ட்டு தலைவர் அவர்களே பேசியிருப்பாங்க. ஏன் இந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறீங்க, மற்ற கட்சிக்கு இல்லாத அழுத்தத்தை ஏன் தமிழக வெற்றிக் கழகத்தை நோக்கி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்தளவுக்கு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பார். மண்டபங்கள் கொடுக்கறது கிடையாது, மாநாட்டுக்கு திடல்கள் கொடுக்கறது கிடையாது. அதே போல் மாநாட்டுக்கு மக்கள் வரணும் அப்படின்னா அந்த மக்களை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பேருந்துகள், அதாவது ப்ரைவேட் பேருந்துகளையும் மிரட்டக்கூடிய ஒரு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட தொடர் சம்பவங்கள் தான் இது இருக்குது. தொடர்ந்து தலைவர் அவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு மக்கள் விரும்பி பார்க்குறாங்க. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் பார்த்தாங்க. அந்த பகுதி விவசாயிகள் பார்த்துருந்தாங்க. அதே போல் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பார்த்துருந்தாங்க. அந்த பிரச்சனையை பேசியிருந்தாங்க. இப்போதைக்கு சமீபத்தில் சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக தலைவர் அவர்களை பார்த்தாங்க. இந்த மாதிரி எல்லோருமே தலைவர்களை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் மக்களை நேரடியாக தலைவர் அவர்கள் பார்க்க போகிற சூழலில் மிகப்பெரிய ஒரு அரசியல் எழுச்சி வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த முடக்கும் வேலைகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு அச்சத்தில் இருக்காங்கன்னு பார்க்க முடியுது.